பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்து இப்போ கலரில் வந்து நின்றுட்டுருக்கோம். டிஜிட்டல் மீடியாவில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி மீடியா பர்சன்ஸ் கூட எனக்கு வந்து நின்று பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எஸ்பெஷலி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. என்னென்னா, இந்த கோவிட் டைமில் வீட்டில் சும்மா இருக்கோன்னு சொல்லிவிட்டு க்ளப் ஹவுஸில் போகிறபோது நிறைய அங்கே வந்து ஆளுங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கெல்லாம் சினிமா கற்றுக்கணுன்னு ஆசை இருக்குது சார், எங்களுக்கெல்லாம் அதுக்கு வசதியே இல்லை, நாங்கள் எப்படி கற்றுக்க முடியும்? அப்போ நான் சொன்னேன், சும்மா தானே இருக்கோம், டெய்லி ஆன்லைனில் வாங்க, நான் கற்றுக் கொடுக்குறேன் சினிமான்னு சொன்னோம். அப்படி அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக டெய்லி கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தோம். ஒரு 1 hour 2 hours அப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ அப்படியே ஒரு 100-150 கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, சார் எங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, நான் சொன்னேன், ஒர்க் ஷாப் நடத்தி என்ன பிரயோஜனம்? நான் ஒரு 10 நாள் நடத்துவோம், இதுதான் கேமரா, இதுதான் லைட்ஸு, இதுதான் ஜென்ரேட்டரு, இதுதான் ரிஃப்ளெக்டர்னு சொல்லி காட்டுவோம், கொஞ்சம் ஒரு 2 ஷார்ட் ஃபிலிம் எடுப்போம், ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்து அனுப்போம். அதனால் உங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம்னு இல்லை. அதோட நம்ம அந்த 10 நாளுங்கிறது ஒரு 15 நாள் 20 நாளாக மாற்றினா ஒரு சின்ன ஃபிலிமே நமக்கு எடுக்கலாமேன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் நல்ல ஐடியா மாதிரிப்பட்டது. அன்றைக்கி நான் அவங்கள வச்சு ஒரு சின்ன ஃபிலிம் எடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஒரு தியேட்டர் ரிலீஸ் ஒன்றும் மனசில் எண்ணமே இல்லை. நாங்கள் எடுத்தோம், அந்த படம் நல்லா வந்தது. அப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அவங்களுக்கு ஆசை வர ஆரம்பிச்சார், தியேட்டர் ரிலீஸ் பண்ணுமேன்னு. ஆனால் அது இப்போ தான் ரிலீஸ் பண்ண போகிறோம், சென்சார் ஆச்சு. பட் அதில் ஒன்றும் அந்த மாதிரி தியேட்டர் ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவில் எலிமெண்ட்ஸோ அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சும்மா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி எடுத்தது. ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் அதை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணோம். அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணது தான் இது என்னுடைய 3வது பேட்ச். இப்போ வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னால் இங்கேயே இருக்காங்க. 76 வயசு 82 வயசு ஸ்டூடெண்ட் வரைக்கும் இருக்குது. ஏன்னா ஆக்டிங்க்கு ஏஜ் பிரச்சனை இல்லை இல்லைங்களா? 6லேருந்து 100 வரைக்கும் நான் எல்லோரும் வர சொல்லியிருக்கோம். எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கூட எல்லோரும் இருக்காங்க, அவங்க எல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம்ங்கிறது என்னுடைய மட்டும் இல்லை, டிரைவர் டு டைரக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தனி ஒரு கலைக்காரங்க இந்த மாதிரி துறையிலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சாங்க. யார் சமைச்சாங்க, யார் சர்வ் பண்ணாங்க, யார் வெசல்ஸ் கழுவி வச்சாங்க, யார் ட்ரைவ் பண்ணாங்க, ஷூட்டிங் ஃப்ளோரை எப்படி தொடச்சி வேணாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் எல்லா வேலையும் செஞ்சுருக்கோம், இன்க்ளூடிங் மீ. அதே மாதிரி இது ஒரு ப்ரொடியூசர்னு இல்லை, எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி அவங்கவுங்க பேக்கெட்லேருந்து 10 பைசா 20 பைசான்னு சொல்லி அப்படி போட்டு எடுத்த படம் இது. அது இப்போ நான் அந்த மாதிரி பண்ணுற 3வது படம். அது என்னமோ நல்லா சக்ஸஸாக போகுது. ஆனால் பசங்களுக்கு ஆசை ஏறி வருது, சார் இதில் ஃபைட்டு வேணும் சார், பாட்டு வேணும் சார், தியேட்டர் ரிலீஸ் ஆகணும் சார், தியேட்டரில் ஓட்டணும் சார், ஆசைகள் ஏறிட்டே வரும். அப்போ பட்ஜெட் ஏறும்.